ஹலோ காய்ஸ். இன்னைக்கு நான் பார்க்க போகிற சீரிஸோட பேர் ட்ராமா கோட். இதோட ஒன்லைன் என்ன, ஒரு மோசமான ஹாஸ்பிட்டலில் புதுசாக இருக்க டாக்டர் எப்படி மாத்துறாரு, எப்படி உயிரெல்லாம் காப்பாத்துறாருங்கிறதா. இதில் மொத்தம் 8 எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடாக அப்லோட் பண்ணுறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஆரம்பத்தில் யாருமே இல்லாத இடத்துல ஒருத்த மட்டும் பைக்கில் வேகமாக வந்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த நாட்டில் ஓரம் நடந்துட்டு இருக்கோம். வானத்துலேருந்து பொம்மை மழையா பொழிஞ்சிட்டு இருக்க, மக்கள் எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா இவன் மட்டும் எதையும் கண்டுக்காம ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி ஒரு பொம்மை வெடிக்க இவன் அதுல மாட்டி கீழே விழுந்துடுறான். அவன் ஒரு பேக் எடுத்துட்டு வந்திருப்பான். அதுல ஃபுல்லா மெடிக்கல் திங்ஸா இருந்திருக்கும். அது எல்லாமே கீழே சிதறி கிடக்குது. அப்போதான் ரிவீல் பண்றாங்க ஒரு டாக்டர்னு. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அவன் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக தான் இதில் எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. அங்க சில பேர் காயப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு டோர் ஓபன் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அந்த மெடிக்கல் கிட்ட கொண்டு வரான். அவனை பார்த்ததோட நர்ஸ் ஓடி போய் அதை வாங்கிட்டு போறாங்க. அதுக்காக தான் இல்ல வெயிட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஹீரோ தன்னோட உயிரை பணையம் வச்சு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து சேர்த்திருப்பான். இதுலயே நமக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோவோட வேலையை எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றான்னு. அப்படியே கட் பண்ணி இப்ப டைட்டில் கார்டு போடுறாங்க. இப்ப சோசியல் மீடியா, டிவி நியூஸ் எல்லாத்துலயும் ஒரு ஹாஸ்பிட்டலை பத்தி ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க. அங்க நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. வர பேஷண்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ் யாருமே பேஷண்ட்ஸை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வேஸ்ட் அப்படி இப்படின்னு நியூஸ் பரவிட்டு இருக்கு. அதே டைம் ஹெல்த் மினிஸ்டர் அந்த ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குற முக்கியமான சில பேரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? எவ்வளவு கேர்லெஸ்ஸா பேஷண்ட் நடத்துவீங்க? அவங்க உயிர் உங்களுக்கு கேவலமா போயிடுச்சா? இவ்வளவு டாக்டர்ஸ் இருக்கீங்க, யாராலையுமே அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாதான்னு கோவமா கத்துறாங்க. அங்கே இருந்த எல்லாருமே அப்படி அமைதியாவே இருக்கு. அவங்க இன்னும் கோவமாகி அந்த ஹாஸ்பிட்டல் சேர்மனை பார்த்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு ஃபண்ட் ஒதுக்கணும்னு கேட்க அதுக்கு அவரு அது நினைக்கிறாரு. மினிஸ்டர் 10 மில்லியன் ஒன்னு கத்துறாங்க. உடனே சேர்மன், நாங்கெல்லாம் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, இவ்வளவு நாள் மெயின் டாக்டர் நல்லா தான் டீம் லீட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவரும் அதனால வேலை பார்க்க முடியல, டயர்டா இருக்குன்னு சொல்லி வேலையை விட்டு போயிட்டாரு. நாங்களும் வருடால டாக்டர் தேடிட்டு தான் இருக்கோம், ஆனா கிடைக்கலன்னு சொல்றாரு. அதுக்கு மினிஸ்டர், ஓ அப்படியா, இனிமேல நாங்க நம்ப முடியாது. அதான் நானே டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். அவர் சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணிடுவேன்னு சொல்லும் போதே கரெக்டா அந்த ஹாஸ்பிட்டல் டோர் ஓபன் பண்ணிட்டு ஒருத்தன் உள்ள வரான். அவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். இவனை பத்தி தான் மினிஸ்டர் இப்ப சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வெயிட்டிங் ஏரியால உட்காந்து கூட சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ நமக்கு அங்க வேலை பார்க்குற இன்னொரு டாக்டரை காமிக்கிறாங்க. அவரை நம்ம டாக்டர் ஒன்னு கூப்பிட்டுக்கலாம். அவர் நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு. வழக்கம் போல அந்த ஹாஸ்பிட்டல் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அப்ப அவருக்கு ஒரு கால் வருது, ஒரு எமர்ஜென்சி, சீக்கிரமா வாங்கன்னு சொல்ல அவர் ஓடி போறாரு. இதை பார்த்துட்டு ஹீரோ டாக்டர் 1 போன வார்டுக்கு பின்னாலேயே போறான். அங்க ஒரு பேஷண்ட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அவன் நெஞ்சில கத்தி குத்துருக்கும். அங்க இருக்க டாக்டர்ஸுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் பதட்டமா இருக்காங்க. டாக்டர் 1 செக் பண்ணி பார்த்துட்டு ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியா இருக்கு, இப்ப என்ன பண்றதுன்னு ரொம்ப பயந்துடுறான். அப்படியே அவன் பயத்தோட ஒரு ஊசி எடுத்து அதை போட வர ஹீரோ அங்க வந்து பேஷண்ட் இந்த கத்தி உருவி எடுத்துடுறான். அங்க எல்லாருமே பயந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ அதை கண்டுக்காம அந்த ஊசியை வாங்கி ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹார்ட் பீட்டும் நார்மலா வந்துருது. எல்லாரும் அப்படி ஷாக்ல நிக்கிறாங்க. அப்போ ஹீரோ பார்த்து, நீ என்ன குழந்தையா இப்படி பயப்படுறேன்னு கேட்கிறான். உடனே அது நான் இந்த கேட்டகரியில ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது, இந்த கேஸ் பார்க்குற டாக்டர் இங்க வரல, அதான் நான் பார்த்தேன். ஆமா, நீங்க யாருன்னு கேட்கிறான். அதுக்கு ஹீரோ, நான் தான் புதுசாக ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி வந்திருக்க டாக்டர், சீக்கிரமா சர்ஜரிக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அதே ஹாஸ்பிட்டல்ல ஒரு 2 காமெடி டாக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க நம்ம டாக்டர் கிம், டாக்டர் பார்க்னு கூப்பிட்டுக்கலாம். அவங்க 2 பேரும் ஹீரோ பத்தி பேசிட்டே போறாங்க. டாக்டர் கிம், அவன் என்ன பெரிய ஆளா, இவ்வளவு திமிரா இருக்கான், அவன் எங்க டிகிரி முடிச்சான், எந்த யூனிவர்சிட்டின்னு கேட்கிறாரு. உடனே டாக்டர் பார்க், இங்க லோக்கல்ல தான், முஹான் யூனிவர்சிட்டின்னு சொல்ல டாக்டர் கிம்முக்கு கோவம் வந்துருது. அந்த காலேஜில் படிச்சுட்டு நம்ம கிட்ட எதுவிட பேசுறானான்னு கேட்க டாக்டர் பார்க், ஆனால் சீரியல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கான், வார் கண்டிஷன்ல ஏதோ என்ஜிஓ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கான்னு சொல்றாரு. சீரியல் ஒர்க் பண்ணா அவனை பெரிய ஆளா, முதல்ல அவனெல்லாம் இறங்கி சேர்த்தாங்கன்னு கேட்க டாக்டர் பார்க், அவனை பெரிய இடத்துல இருந்தா ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க, ஏதோ பிளானோட தான் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. பெரிய இடமா, எனக்கு தெரியாம யாருன்னு கோமா கேட்க டாக்டர் பார்க் ஹங் ஹைக்குன்னு சொல்றாரு. ஹங் ஹைக்கா, நம்ம மினிஸ்டரான ஒரு நம்ப முடியாம கேட்க அதே டைம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஹெல்த் மினிஸ்டர் வராங்க. இங்க டாக்டர் பார்க் அவங்களே தான், அவன் அப்பாயின்மெண்ட் செரமனிக்கு அவங்களே நேரில் வராங்கன்னு சொல்றாரு. இங்க ஒரு எமர்ஜென்சி ஆயிடுது. உடனே ஒரு டாக்டர் சர்ஜரி பண்ண இன்னொரு டாக்டர் கால் பண்ணி இங்க உடனே ஆபரேஷன் தேட்டருக்கு வர முடியுமான்னு கேட்க அவர் என்னெல்லாம் முடியாது, எனக்கு டியூட்டி டைம் எப்பயே முடிஞ்சிருச்சு, ஆபரேஷன் பண்ணா முன்னாடியே சொல்லணும் திட்ட. ஹீரோ அந்த கால் வாங்கி பேசுறான். ஹீரோ அவர்கிட்ட உடனே ஆபரேஷன் தேட்டருக்கு வான்னு திமிரா சொல்ல அவர் ஷாக் ஆகி, யாரா நீ எங்கிட்ட எப்படி பேசுறேன்னு கத்துறாரு. ஹீரோ அதுக்கு அமைதியா, நான் தான் புதுசா வந்திருக்க சீஃப், இன்னும் 5 நிமிஷத்துல மட்டும் நீங்க வரல உயிரோடய இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோலை கட் பண்ணிடுறான். அவர் பயந்து போயோட நாங்க ஓடி வராரு. இங்க டாக்டர் 1 ஹீரோ கிட்ட வந்து, டாக்டர் என்ன பிரச்சனை, ஆபரேஷன் பண்றதுக்கு தியேட்டரே இல்ல, எல்லாமே இங்கே பிஸியா இருக்குன்னு சொல்ல ஹீரோக்கு அப்படியே கோவமா வருது. உடனே டாக்டர் 1 சமாளிக்கிறதுக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுதான் ஒரு எமர்ஜென்சி தியேட்டர் கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்க கூட்டிட்டு போறான். அங்க போனது ஹீரோ, இதனால ஒர்க் ஆகுமான்னு கேட்கிறான். உடனே இது சும்மா ஃபார்மாலிட்டிஸ் கட்டியிருக்காங்க, இது வரைக்கும் எதுவும் யூஸ் பண்ணது கிடையாது, ஒர்க் ஆகணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஹீரோ, ஏதோ பண்றீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உட்காரான். அப்போ அந்த டாக்டர் வேகமா ஓடி வந்து, நீங்க தான் என்னோட கோல்ல பேசுறீங்கன்னு கேட்க அதுக்கு ஹீரோ ஆளும் தலை ஒன்று திட்டிட்டு முதல்ல போய் பேஷண்ட்டை காப்பாத்துன்னு சொல்றான்.
ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆனதும் நம்ம ஹீரோ எதுக்கு அலட்டிக்காம ரொம்ப கூலா பதட்டமெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கான். அதை டாக்டர் ஒன் ஆச்சரியமா பார்க்க ஹீரோ கால் பண்ணியிருப்பால ஒரு டாக்டர், அவர் எதுவுமே பண்ணாம முழிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்ததும் ஹீரோ, நீலாம் உண்மையில டாக்டர் தானா, நீலத்துக்கு டாக்டருக்கு படிச்ச, வெளில போட்டு திட்டுறான். அப்படியே ஒன் கிட்ட வேற டாக்டர் கூப்பிட சொல்ல அவனும் அந்த ஹாஸ்பிட்டல்ல அதே டிபார்ட்மெண்ட்ல படிச்சுட்டு இருக்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கால் பண்ணி கூப்பிட்டு அந்த சர்ஜரி செய்து முடிக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த மற்ற எந்த டாக்டருக்குமே அது பிடிக்கல. எப்படி ஒரு ட்ரோமாக்கோ டாக்டர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வெளியே போக சொல்லலான்னு பேசிட்டு இருக்காங்க. எங்க சேர்மன் ஹீரோக்கு மாறி மாறி கால் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு ஹீரோக்கு வெல்கம் செரமனி இருக்குல்ல, அதுக்கு தான் மினிஸ்டரும் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததும் சேர்மன், நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல அவங்க, எனக்கு ஹீரோ மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு, அவனுக்காக தான் வந்தேன்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் இன்னும் வரலன்னு சொல்ல அவங்க, பரவாயில்ல நான் வெயிட் பண்றேன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஆப்ரேஷன் முடிஞ்சதும் டாக்டர் ஒன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் செஞ்சு முடிச்சாரு, இம்பாசிபிள், என்னால முடியாதுன்னு தனக்கு தானே புலம்பிட்டு இருக்கான். பின்னால இருந்து ஹீரோ, 90 மினிட்ஸ் உனக்கு சீக்கிரமா, இதெல்லாம் 10 மினிட்ஸ்ல முடிக்க வேண்டியது, இவ்வளவு டைம் எடுத்திருக்குன்னு சொல்றான். உங்களால அப்பாயின்மெண்ட் செரமனிக்கு லேட் ஆயிடுச்சுன்னு ஹீரோ சொல்ல ஒன் உடனே, ஆமால நீங்க எப்பயே போங்க, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்றான். ஹீரோ, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்கல்ல, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும், நான் பேஷண்ட் எந்திரிச்சதும் போறேன்னு சொல்லிட்டு உள்ள போறான். ஒரு நாள் நம்பவே முடியல. இங்க ஹீரோ வரணுதும் டாக்டர் கிம், இவெல்லாம் யார் உள்ள விட்டது, இப்ப இந்த ஃபங்க்ஷன் தான் இல்லாத குறை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பங்க்சுவாலிட்டி எதுவுமே இல்லை, நீ வேணா பாரு இங்க யாருமே கூட சேர மாட்டாங்கன்னு பாக்கிட்டு சொல்ல அவர் தூங்கிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டா ஹீரோ கதவை திறந்துட்டு உள்ள வரான். அங்க இருந்த மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் 1 hour லேட்டா வரான். நம்மளை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு திட்டிட்டு இருக்காங்க. சேர்மன் அவனை பார்த்ததும், வந்துட்டியா, லேட்டா வந்திருக்கேன், அதுக்கு எல்லா கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு தொடங்குன்னு மெதுவா சொல்றாரு. அவன் சரி சரின்னு சொல்லிட்டு நேரம் மைக்கிட்ட போய், சேர்மன் என்ன உங்ககிட்ட நான் லேட்டா வந்ததுக்கு சாரி கேட்க சொன்னாரு, ஆனா நான் கேட்க மாட்டேன், ஏன்னா என்கிட்ட சாரி கேட்க வேண்டியது நீங்க தான்னு சொல்றான். எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்ப ஹீரோ, ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் ட்ரோமா டீமை லீட் பண்ண சொல்லி அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது சும்மா பேருக்கு தான் அப்படி ஒரு டீம் இருக்குன்னு, யாருமே இங்க ஒழுங்கா வேலை பார்க்கறதே இல்லை, ஸோ இந்த ட்ரோமா டீமை நான் ஃபுல்லா க்ளோஸ் பண்ண போறேன்னு சொல்றான். எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. உடனே சேர்மன் அவனை தடுக்க ட்ரை பண்றாரு. அப்ப டாக்டர் கிம் எந்திரிச்சு, இதுவோட ஃபர்ஸ்ட் டே, முதல் நாள் எல்லாருமே வந்த உடனே நான் நல்லா பண்ணுவேன், என்னால முடிஞ்சது ட்ரை பண்ணுவேன்னு தானே சொல்லுவாங்க, அதானே உலகம் விளக்கம், நீங்க என்ன இப்படி சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோ, ட்ரோமா டீம்ல மற்ற டீம் மாதிரி மெம்பர்ஸ் இல்ல, வேற டீம்ல இருந்து ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்துட்டு போறீங்க, இதுல டைம் ஆமா மாறி மாறி கொடுக்கறதுக்கு, அதுவும் நீங்க ஒரு முட்டாள், எங்க படிச்சாலும் தெரியல, அவனோட ஒரு உயிர் போயிருக்குன்னு ஹீரோ சொல்ல மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. எப்படி எங்க டாக்டர் நீங்க முட்டாள்னு சொல்லலான்னு அவங்க கோப்பட, இன்னைக்கு அவனால ஒரு உயிர் போக பார்த்துச்சு, அது நான் தான் காப்பாத்தினேன், அதனால எனக்கு லேட்டும் ஆயிடுச்சு, ஸோ நான் லேட்டா வந்து சாரி சொல்ல முடியாது, நான் இந்த ட்ரோமா டீமை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டு இதை புதுசாக ட்ராமா சென்டர்னு ஓப்பன் பண்ண போறேன்னு சொல்ல எல்லாரும் அப்படி ஷாக்ல நிற்கிறாங்க. அதை கேட்டதும் மினிஸ்டர் மட்டும் தான் சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ அவங்க கிட்ட திரும்பி, நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒதுக்கிற 10 மில்லியன் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். எல்லாரும் அவர் கோவமா கூப்பிட சேர்மன் பின்னாலே ஓடுறாரு. அப்போ மினிஸ்டர் எந்திரிச்சு அவர் மனசுல பட்டதை அப்படி பேசிடுவாரு. ஆனா அவரோட வேர்ட்ஸ் ரூடா இருந்தாலும் அவர் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை, அவரை பத்தி எனக்கு தெரியும், எனக்காக அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போக எல்லாருமே அப்படி கை தட்டுறாங்க. வெளியில அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஒன்றை பார்த்து, நீ பேசாம ஹீரோக்கு அசிஸ்டன்ட் ஆயிடு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்க போலன்னு சொல்றான். அதை கேட்டதும் ஒன் பயந்துடுறான். எனது அந்த டீம்ல சேரணுமா, ட்ரோமாக்கோ டீம்ல இந்த ஃபியூச்சரும் இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலையும் இந்த பேருக்குன்னு இருக்கு, அங்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்றான். ட்ரோமா கோட்னா எமர்ஜென்சி, ரொம்ப சீரியஸான கேசஸ் எல்லாம் பார்க்குற டீம். அப்போ அவனுக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வருது. இவன் உள்ள ஹீரோ தடி ஓடுறான். ஹீரோ ஹால்வேல தான் இருப்பான், ஆனால் அவன் ஃபாஸ்ட்டாக ஹீரோவை கவனிக்காம க்ராஸ் பண்ணி ஓடிடுறான். அப்படியே ஃபங்க்ஷன் நடந்த இடத்துக்கு போய் அங்கே செக் பண்ணுறான். இப்போ கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. அவன் அந்த கத்தி குத்துப்பட்டால அவனை பார்க்க வந்திருக்கான். அந்த ரூமுக்குள்ள டாக்டர்ஸ் மட்டும்தான் போகலாம். அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ண அவன்கிட்ட பேட்ச் இல்லை. ஸோ அந்த ரிசப்ஷனில் இருக்கிற ஒரு பொண்ணு கால் பண்ணுறான். அவள் டோர்லாம் ஓப்பன் பண்ண முடியாது, இங்கே டாக்டர்ஸ் மட்டும்தான் அலவுடுன்னு சொல்கிறான். ஹீரோ நானும் ஒரு டாக்டர் தான்னு சொல்ல அவன் நம்ப மாட்டேங்கிறா. அவனுக்கு பேஷண்டோட பேரும் தெரியல, டாக்டர் ஒன்னோட பேரும் தெரியல. ஸோ அந்த பொண்ணு ஃபோனை கட் பண்ணிடுறா. அவன் என்னடா பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே டாக்டர் ஒன் வந்துடுறாரு. டாக்டர், நான் உங்களை எங்கெல்லாம் தருது, ஒரு எமர்ஜென்சி, மேலே வந்து ஹைக்கர் விழுந்துட்டாராம், இங்கே கூட்டிட்டு வர வரைக்கும் உயிர் தாங்காதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்ல ஹீரோ, ரெஸ்கியூ டீம் ஹெலிகாப்டரில் போயிருக்காங்களான்னு கேட்குறான். அவனும் ஆமான்னு சொல்ல அவங்கள முதல்ல இங்கே வர சொல்லு, நம்மளும் போய் அங்கேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு சொல்கிறான். ஒன்றுக்கு ஒன்றும் புரியலை. நானும் பயந்துடுறான். ஆமாம் நீயும் தான், நான் முதல்ல பேஷண்ட்டை பார்க்க போகிறேன், ஹெலிகாப்டர் வந்ததும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒன்னோட பேட்சை வச்சு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். உள்ள இந்த ரிசப்ஷனில் இருந்த பொண்ணு, நீ எப்படி உள்ளே வந்த, வெளியே போன்னு சொல்லி ஹீரோவை தள்ளுறா. ஹீரோனா ஒரு டாக்டர், என்னோட பேஷண்ட்டை பார்க்க தான் வந்து என்ன எவ்வளோ சொல்லியும் அவனை பிடிச்சி தள்ளிடுறா. அப்போ டாக்டர் கையில் ஒரு டேட்டுவை பார்த்துட்டு அந்த பேஷண்டோட மேலே டேட்டு இருக்கிறதால இவன் ஒரு கேங்ஸ்டர், பேஷண்ட்டை கொல்லப்பட்டு தான் வந்திருக்கான்னு பயங்கரமாக ஓவர் திங்க் பண்ணி ஹீரோவனை கொல்றது, ஹாஸ்பிட்டலே போக வச்சு அழிக்கிற மாதிரிலாம் கற்பனை பண்ணுறா. அப்போ டாக்டர் ஒன்று அங்கே வர அந்த பொண்ணு அவன்கிட்ட, போலீஸுக்கு கால் பண்ணுங்க, இவர் கேங்ஸ்டர்னு சொல்கிறா. அவனுக்கு ஒன்றும் புரியல. கேங்ஸ்டரா, இவர் புதுசாக வந்த சீஃப் டாக்டர் டாக்டர் பென் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். உடனே அந்த பொண்ணு ஷாக் ஆகி மன்னிப்புலாம் கேட்குறா. ஹீரோவை கிட்ட, என்னை பார்த்தா கேங்ஸ்டமா இருக்கா,
சொல்லப்போனால் நீ தான் கேங்ஸ்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுற, இனி நான் உன்னை அப்படியே கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஐசியூ உள்ள போகிறான். இப்போ அந்த பேஷண்ட் ஹீரோ கிட்ட என்ன மாதிரி ஒருத்தரையும் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, ஹீரோ நானும் டாக்டர் என்னோட வேலையை தான் செஞ்சேன், எனக்கு எல்லாருமே மனுஷங்க தான், ஆனால் ஒன்று நீங்கள் எங்கிட்ட வந்தாலும் நீங்கள் தப்பிச்சிங்க, இதே வேறு ஏதாவது டாக்டர் கிட்ட போயிருந்தீங்க இந்த நேரம் மேலே போயிருப்பீங்கன்னு சொல்கிறான். அப்படியே டாக்டர் ஒன்று கூப்பிட்டு இவர் தான் உங்களை காப்பாற்றுறாரு, இவர் போட்ட ஸ்டிச்சஸ் தான் காரணம்னு சொல்கிறான். ஒன்று அவனே ஷாக்கா நானு கேட்குறான். அதே டைம் எனக்கு கோல்டில் ஹெலிகாப்டர் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. உடனே 2 பேரும் வெளியே ஓடி போகிறாங்க. அவங்க 2 பேரும் ஃபாஸ்ட்டாக ஓடி வர ஹெலிகாப்டர் வந்துடுது. ஒன் ஹீரோ பார்த்து ஓகே சார் சேஃபாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக அவனை ஹீரோ இழுத்து பிடிச்சி எங்கே போகிற, நாங்கள் தான் போகிறோன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயம் ஒரு உள்ள தள்ளுறான். இவரும் என்ன காப்பாற்றுன்னு கத்திட்டே போகிறான். ஹீரோ அவன்கிட்ட ஏன் இவ்வளோ பயப்படுறான்னு கேட்க எனக்கு ஹைட்னாலே பாயும்னு சொல்கிறான். அங்கேருந்து ஒரு ஆஃபீஸர் ஹீரோவை பார்த்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டாக்டர் கூட ஒரு கேஸை ரெஸ்கியூ பண்ண போகிறதுன்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோ இனிமேல் எப்போவுமே இது இப்படி தான் நடக்கும்னு சொல்கிறான். அப்போ உள்ள பைலட் இதுக்கு மேலே போக முடியாது, ஒரே பனிமூட்டமாக இருக்குது, போனால் எங்களுக்கு தான் ரிஸ்க்குன்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோ எந்திரிச்சு போய் ஹெலிகாப்டர் அவனே ஹேண்டில் பண்ணுறான். அப்படியே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உடனே ஹீரோ அந்த டோரை ஓப்பன் பண்ணி ஒரு ரோப்பை கட்டிட்டு ஒன்று கூப்பிட அவனால முடியாது நான் குதிக்க மாட்டேன்னு கத்துறான். அவனே இழுத்து தோளில் போட்டுட்டு அப்படியே கீழே குதிக்கிறான். அதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய்.